ஆன்மீக செய்திகள். காஞ்சிபுரம் உத்திரமேரூர் அடுத்த திருப்புலிவனம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் கரகங்களுடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து கோயிலருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்வில் பூசாரி அரிவாள் மேல் நின்று அருள்வாக்கு சொல்ல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்வாக்கு பெற்றனர். ஆதிசக்தி மாரியம்மா என்னென்னவோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியம்மா. மயிலாடுதுறை மாவட்டம் மாமரத்து மேடை திரௌபதி அம்மன் கோயிலில் இந்த ஆண்டிற்கான ஆடி உற்சவம் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தினசரி தர்மர் பிறப்பு, கிருஷ்ணர் பிறப்பு, திரௌபதியம்மன் பிறப்பு, வில்வளைப்பு, திரௌபதியம்மன் திருக்கல்யாணம், கிருஷ்ணன் தூது ஆகிய புராண நிகழ்வுகள் நடைபெற்றன. இவ்விழாவின் ஒரு பகுதியாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்கள் பம்பை மேளம் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மஞ்சள் உடை உடுத்தி ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். அங்கு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து மாவிளக்கேற்றி திரௌபதி அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மகுளம் ஸ்ரீ காத்தாயி அம்மன் கோயிலில் ஆடி மாத உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த உற்சவத்தின் 8ஆம் நாளன்று தீமிதி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பக்தர்கள் காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் எடுத்து வந்து கோவில் முன் அமைக்கப்பட்ட தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருவீதி உலா வர வழியெங்கும் பக்தர்கள் வழிபட்டனர். கடலூர் புவனகிரி ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் 209ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் நாள்தோறும் மகாபாரத இதிகாசத்தை மையப்படுத்தி பல்வேறு நிகழ்வுகள், வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற தீமிதி நிகழ்வில் ஸ்வேதா நதிக்கரையிலிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகங்களுடன் ஊர்வலமாக மேள தாளங்கள் முழங்க கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அவ்வூர் பாலமான் ஆற்றங்கரையிலிருந்து கரகங்களுடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சங்கரநாராயணர் கோவிலில் கோமதி அம்பாளுக்கான ஆடி தபசு விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 10ஆம் நாள் மண்டகப்படி என்று மண்டகப்படி மண்டபத்தில் உற்சவர் கோமதி அம்பாளுக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வர வழியெங்கும் பக்தர்கள் வழிபட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோயிலில் ஆடி பிரமோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இவ்வைபவத்தில் உற்சவர் வீர அழகர் யானை வாகனத்தில் சவுந்தரவள்ளி தாயார் சந்நிதி மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து திருமணத்திற்கான சம்பிரதாய பூஜைகள் நடத்தப்பட்டு வீர அழகரிடமிருந்து திருமாங்கல்யம் பெறப்பட்டு சவுந்தரவள்ளி தாயாருக்கு அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் மற்றும் தாயாருக்கு அபிஷேக ஆராதனை தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி தினம்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பல்வேறு விதமான வாகனத்தில் மாரியம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக உற்சவர் பெரிய மாரியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மஞ்சள் நீர் தெளித்து மற்றும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் சுவாமியை தோளில் சுமந்து கோயிலை சுற்றி வலம் வந்து வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத திங்கட்கிழமையை முன்னிட்டு திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஒட்டி சிவனடியார் கூட்டம், நடராஜ பெருமான் திருவுருவப்படம் மற்றும் ஜம்புகேஸ்வரருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்பு திருவாசக முற்றோதுதல் நடைபெற்றது. நாமக்கல் மோகனூர் காந்தமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டு மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஷோடச மரியாதைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தி புன்னைவனநாதீஸ்வரர் கோயிலில் சோமவார திங்களன்று சாந்தி ஹோமம் நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி நடைபெற்ற இந்த சாந்தி ஹோமத்தில் முன்னதாக சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மூலவர் புன்னைவனநாதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீபதூப உபசரிப்புகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஸ்ரீ ஐயனார் கோவிலில் ஸ்ரீ சோனையா சுவாமி எழுந்தருளியுள்ளார். இவரது சந்நிதியில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த அலங்காரத்தில் ஸ்ரீ சோனையா குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றன. பின்பு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அம்மன் மற்றும் கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிங்க கொடியானது கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு ஆடி பெருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் கோவிலில் ஆடி பிரமோற்சவ திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றன. இந்த பிரமோற்சவ 10ஆம் நாளன்று அழகிய மணவாள பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்ற பின்னர் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரின் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.
சிவகங்கை திருப்பத்தூர் ஸ்ரீ கோச்சடை காளியம்மன் கோவிலில் 24ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. இதனை ஒட்டி காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அவ்வூர் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் சுமந்து வந்து அங்கிருந்து புறப்பட்டு 18ஆம் படி கருப்பர் கோயில் வீடு சென்று பின்பு கோச்சடை காளியம்மன் கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து தாங்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தி சிறப்பு வழிபாடுகள் செய்து வழிபட்டனர். நாமக்கல் ஏகாம்பர ஈஸ்வரர் சமேத காமாட்சியம்மன் கோவிலில் சோமவார ஆடி மாத திங்கட்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி சுவாமி மற்றும் அம்பாளுக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை ஸ்ரீ மங்களநாதர் கோவிலின் மரகத நடராஜர் சந்நிதி அருகில் திருவாசகம் முற்றோதல் எனும் ஞான வேள்வி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிவனடியார்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் நகர் பலப்பட்டறை மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு மூலவர் பலப்பட்டறை மாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு விஷ்ணு துர்கை அலங்காரத்தில் எழுந்துள்ள சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் வீதி உலாவர வழியெங்கும் பக்தர்கள் வழிபட்டனர். திருப்பூர் ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலில் 20ஆம் ஆண்டு ஆடி குண்டம் திருவிழாவை ஒட்டி தினசரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள், திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற குண்ட திருவிழாவில் அருளாளர்கள், காப்பு அணிந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கால்நடைகளை பலியிட்டதுடன் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு ஏற்றியும் அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.